சங்கீதம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனம் நல்ல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. என்ன விருதா காரியம்? விருதா காரியம். விருதாவா கஷ்டப்படுறாங்க, விருதாவா போராடுறாங்க. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு கொந்தளிக்கிறாங்க? மதம் மதம் ஏன் மதம் மதம் ஜாதி, அதுக்கப்புறம் ஏன் மதம், ஏன் இனம், ஏன் இனம், தமிழ் இனம் இல்லை இங்கிலீஷ் இனம் இல்லை தெலுங்கு இனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை செஞ்சுக்கிறாங்க, விருதாவா திங்க் பண்றாங்க, விருதாவா யோசிக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது? மனுஷன் எதை குறித்து ரொம்ப சிந்திக்கணும் அப்படின்னா, அவன் ஆத்மாவை குறித்து சிந்திக்கணும், அவனுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கணும், அவனுடைய நடத்தையை குறித்து சிந்திக்கணும். இவைகளை சிந்திக்கும் போது அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எப்படி நம்ம மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கிறோம், எப்படி மற்றவர்களை நேசிக்கிறோம், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறோம். நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருந்தா, கடவுள் என்னை பார்க்கிறார், நான் உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறேன்னா, என் ஆத்மா என்னை குற்றப்படுத்தக்கூடாது, என் இருதயம் என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், அவருக்கு என்னை பத்தி என்ன சிந்திக்கிறாரு, அவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறாரு, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய நோக்கம் என்ன. ஜாதிகள் கொந்தளிக்கலாம், ஜனங்களை விருதா காரியத்தை சிந்திக்கலாம், ஆனா தேவனுக்கு பயப்படுகிற நான் அதை சிந்திக்கக்கூடாது. விருதாவான காரியத்துக்காக ஓடக்கூடாது, நேரங்களை வீணடிக்க கூடாது, காரியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் உங்க வாழ்க்கை இழந்து போயிடாது. தேவனுடைய சித்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஓடுங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு பேசுவாராக.